நான் மே 17 இயக்கம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. உங்களை பற்றி பர்சனலாக கொஞ்சம் சொல்லுங்கள். பர்சனல் இந்த 2009 இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு அரசியல் வேலைப்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அதில் பங்கெடுத்தவங்க தான் அதில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சில ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில் வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த இயக்கங்களில் இணைந்த தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கன்சல்டண்டாக இருக்கேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 4.5 வயசில் குழந்தை இருக்கா. எனக்கு ரொம்ப ஐயாவோட சந்திப்பேன் எதிர்பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஐயா. நான் நிஜமாக அது இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ் திங். ஐ வாண்ட் தேங்க் சிவா ஃபார் திஸ் திங். குணசிங்கம் தேசி அடையாளம் இல்லாதவன் மானங்கண்ட தமிழர் அந்த உலகம் முழுக்க தெரிகிறார். நம்ம மாறும் இந்த நம்பிக்கையோட செய்கிறேன். பலருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இளைஞர் தமிழர்களுக்கு தேசிய அடையாளத்தை இருப்பை நிறுவன விஷயத்தில் நல்லக்கூடிய பங்களிப்பதற்கு செய்தேன். அதுக்கு மேலே சொல்றது நன்றி. நவமணி விஜயகுமாரன் அரசியலில் ஆர்வம் வந்து ஏதாவது எங்கேயாவது நல்ல நிகழ்ச்சி இருந்தால் அதில் பங்கேற்கணும்னு ஆர்வம் இல்லை. உங்களுக்கு ஒரு இந்த நாட்டு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நிலை வரணுன்றதுல யாருக்கும் பண்ணுறேன். என் பேர் மதி. இந்த நாட்டுக்கு இருந்தாலே ஏதாவது செய்யலாமோன்னு இருக்கிறார்கள். நான் என் பெயர் கார்த்திக். நான் இணையத்தில் வந்து தமிழ் மக்கள் குழு அப்படின்னு ஒரு குழு வச்சுருக்கோம். இங்கே வந்து அதில் தான் கலப்பணி யூஸ்வலாக செய்வோம். இன்றைக்கி நேராக வந்து தோழர் சந்திக்கணும்னு சொல்லிக்கிறதுக்காக பர்மிங்ஹாம்லேருந்து வந்திருக்கோம். இவங்க எங்கள் தோழர். என் பேர் திலீப். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக படிக்க வந்தேன். இப்போ நான் இங்கே படிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உண்டான பகுத்தறிவுலேருந்து எல்லாமே இங்கே வந்தாலும் கிடச்சிருக்கு. எனக்கு ஏன்னா ஊரில் இருந்த வரைக்கும் அந்த இது இல்லை. இப்போ தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதனோட சேர்ந்து நானும் தமிழ் மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இன்னும் எல்லாமே இப்போ எனக்கு வந்திருக்கு. நான் தொடர்ந்து இதனால வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும், அரசியலுக்கு வரணும் என்ற ஆசையும். என் பேர் பிரவீன். நான் இங்கே படிக்க வந்திருக்கேன். சொந்த ஊர் திருவண்ணாமலை. இவங்களை பார்த்து தான் வந்து தமிழ் இது எல்லாமே வந்து ஆகும். என் பேர் நிமலன். நாங்கள் வந்து அரசாங்கத்தில் உறுப்பினராக இருப்பேன். அவசரத்தில் நினைத்தேன். மற்றபடி தேசிய போராட்டத்தில் உறுதியாக என்னுடைய பேர் விசாகன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சராக இருக்கும். பிரிட்டிஷ் நேஷனல் ஆர்கைவ்ஸில் இப்போ 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு மெடிக்கலி ரிட்டையர்ட் now. என் பேர் வரதகுமார். நான் தமிழ் தகவல் மன்ற மனிதரும்ப ஸ்தாபனத்தில் அங்கத்தவராக பண்ணியிருக்கேன். என் பேர் அனுபர். சொன்னக்கூடிய பேசுகிறதில் தமிழ் தமிழ் தகவல் மண்டபத்தில் பேசுகிறேன். பேர் சிவா. 27 வருஷமாக இந்த போராட்டத்தில் பல குறைகள் இருக்கு. இப்போ மக்களுக்கு பத்திரிகை சிறுசாணி செயற்பாட்டாக அடுத்த வாரம் பத்திரிகை. இது சார் நாம் எல்லாரையும் மாதிரி மக்களுக்கு என்ன செய்யலாம், இது சரியாக போக அவர் சேர்ந்து நல்ல விஷயத்தை செய்வோம். என் பேர் சுகுமார். நான் 14 வயதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் எங்களோட போராட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு எனக்கு 47 வயசு உதவி செய்து கொண்டிருக்கேன். நம்ம நாடகம் தேசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறேன். என்னுடைய பேர் ராகு.
பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ அவர் முடிவு கிடைக்கும் வந்து நோக்கத்தில் அலைவில் இருக்கிறார். அந்த அலைவில் ஒன்று தான் இந்த நிகழ்ச்சி. Debate Cadis, Harold Erickson, Pulanchesa, Tamil Courses. என்னோட பேர் ஆனந்தகுமார். ஏகே கூப்பிடுவாங்க. செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இருக்க விரும்பவில்லை. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசனாக தமிழகத்தில் எங்களுக்கு கண்டு நாட்டுள்ள நாங்கள் வாழணும் என்ற ஒரு கொள்கைக்காக நீண்ட காலமாக போராடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஆக்சிடெண்ட்டில் டெல்லியனோட ராஜபடியாக தான் எனக்கு தெரியும். இங்கே நிற்கிறார். நீங்கள் 2 பேரும் ஒன்றை வேலை செய்து என்று எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எப்படி வேலை கொண்டு வரணுன்றதுக்காக இன்றைக்கு வேலை முயற்சி எடுத்து இன்றைக்கு வேலை கூடியணும் வந்தேன். தில்லியனை தான் அந்த மெயின் இது நான் சொல்லுவோம். நன்றி. நான் தயாபரன். நான் இப்போ நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசியல் துறை அமைச்சராக இருக்கிறேன். 83 இருந்து 96 மட்டும் ஒரு முழுநேர போராளியாக தலைவரோட பக்கத்தில் இருந்து போராடிய ஒருத்தர். 96 இருந்து லண்டனில் முழு நேரமாக அரசியல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் அதே பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளோ. என்னுடைய பேர் சதீஷ் சீலன். அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் இதயச்சந்திரன். நான் 80ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஈழப்போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வரேன். இன்னும் ஒரு போராளியை தான் நான் பார்க்குறேன். 80ஆம் ஆண்டுக்கு முதல் நான் இடதுசாரி இயக்கங்களில் கூடுதலாக ஈடுபட்டினான். தற்போது எழுத்துத்துறையில் நான் என்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கேன். என்னுடைய பேர் தில்லை கனகசபர். நான் சென்ட்ரல் லண்டன் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் அது பிஸ்னஸ் லாப நட்டம் பார்த்து தான் இது நான் செய்கிறது. என்னை பொறுத்தவரை அரசியலில் உங்களுக்கு எவ்வளவோ பேர் நீங்கள் அரசியலுக்கு நல்லா விளையுங்க. எனக்கு அரசியல் விடுதலையிலும் கூட என்னுடைய சமூக விடுதலைன்றது எங்களுடைய இனத்துக்கு பெரிய முக்கியம். அந்த சமூக விடுதலையை என்னென்று எடுத்து செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்றதுல இருக்கிறது. அதுக்கு மிஸ்டர் குணசிங்கம் போன்றவர் எழுதுகிற அப்படியான ஆட்களை ஊக்குவிக்கிறது. மற்றது இன்னும் எங்களுடைய பிள்ளைகளை என்னென்னு இதை கொண்டு வரலாம். நீங்கள் அரசியலால் எடுத்து தார ஈழ விடுதலையை நாங்கள் தாங்குகிற அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி எங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். தாங்குகிற சக்தி இருக்கா. நாளைக்கு சமூக இது இல்லாட்டி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு கொண்டு போகிறதா இருக்கிறபடியாக சமூக விடுதலையை நோக்கித்தான் நான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக மூட நம்பிக்கைகள் அது நாங்கள் ஒரு மற்ற சமூகம் மதிக்கிற ஒரு மானமிக்க இனமாக நாங்கள் வாழ்வோம். அந்த அடிப்படையில் நான் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், ஊக்குவிக்கிறேன். வேலையை ஊக்குவிக்கிறேன். நன்றி.